Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரை நூதன முறையில் ஏமாற்றி 75 லட்சம் ரூபாய் பணம் பறித்த நபர் சிக்கினார். ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரிடம் அஜுனாஸ் என்பவர் மும்பை போலீசார் என கூறி ஏமாற்றி தவறான பண பரிவர்த்தனை செய்வதை சரி செய்ய 75 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி பணம் பறித்துள்ளார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சைபர் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை எண்ணூர் அருகே மீனவர் கொலை தொடர்பாக இருவர் பிடிபட்டனர். பெரியகுப்பம் கடற்கரை சாலை பகுதியைச் சேர்ந்த சங்கர் பிரதீப் என்பவரின் மனைவியை தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதையறிந்த பிரதீப்பின் உறவினர்கள் பிரேம், குமார் ஆகியோர் சரமாரியாக தாக்கியதில் படுகாயமடைந்த சங்கர் உயிரிழந்தார். இதையடுத்து தாக்குதல் நடத்திய இருவரும் சிக்கினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் மீது துளியும் அச்சம் இல்லாததால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முசிறியில் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகை 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இளங்கோ என்பவர் பணிக்கு சென்றுவிட்டு இரவு 2 மணிக்கு வீடு திரும்பிய போது அவரது வீட்டில் இருந்து 3 இளைஞர்கள் ஓடியுள்ளனர். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 60 சவரன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளி, 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் குரங்கணி முத்துமாலையம்மன் கோயில் ஒண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயிலில் நாராயணன் சந்ததி மற்றும் துர்க்கையம்மன் சந்ததி முன்பு வைக்கப்பட்டிருந்த உண்டியல்கள் திருடப்பட்டுள்ளன. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 5 பேர் கொண்ட கும்பல் சலூன் கடை உரிமையாளரை சரமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணிக்காபுரம் சாலையில் சலூன் கடை நடத்தி வரும் கவினை முன்விரோதம் காரணமாக 5 பேர் கொண்ட கும்பல் தலை மற்றும் கைப்பகுதியில் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக கவின் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறை தப்பியோடிய கும்பலை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது.